ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க தமிழ் வருட புத்தாண்டு ராசி பலன். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அப்படி பார்க்கும்போது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே சமயம் உங்களின் பொறுமை உங்களுக்கான பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த தமிழ் வருடமானது மங்களகரமான தமிழ் பராபவ வருடம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்று ரிஷப லக்னம் வருண பகவான் அவதரித்த சதய நட்சத்திரத்தில் புது வருடமான சித்திரை 1 பிறக்குதுங்க. அப்படி புது வருடம் பிறக்கும்போது இந்த மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த வருடம் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி 100% ஆதாரத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த மீன ராசி மீன லக்ன அன்பர்கள் கடந்த சில வருடங்களாகவே இந்த ஏழரைச்சனினால் பெரும் பாதிப்பையும் பெரும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போது பிறக்கக்கூடிய இந்த புது வருடத்திலேயாவது இந்த ஏழரைச்சனி தாக்கத்தில் இருந்து குறைஞ்சி தொழில் ரீதியிலையோ அல்லது பொருளாதார ரீதியிலையோ அல்லது குடும்ப அமைப்பிலையோ ஏதாவது ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, செல்வாக்கு, ஆடம்பரம், அதிகாரம், அந்தஸ்து இது போன்ற ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி சில மனக்கோட்டைகள், சில மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் வச்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் எப்பேற்பட்ட பலன்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில். மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வேலையில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பணிச்சுமைனா என்ன? டென்ஷன் அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்க மொத்த பொறுப்புகளுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சு அது நடந்தாலும் நடக்கலைனாலும் அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நினச்சி பார்த்து உங்கள் மேலே சுமையை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உத்தியோகம்னு அப்படின்னு என்ன? கவர்மெண்ட் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்துட்டாலும் இவங்களோட தொழில் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்துட்டாலுமே பிற்பாதியில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு உங்களோட உழைப்புக்குண்டான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்கள் உழைப்புக்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆண்டின் பிற்பகுதியில் இருக்குதுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அதே ஒரு தொழிலில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இவங்களுடைய வியாபாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியாபாரம் செய்யக்கூடியவங்க புதிய முதலீடு செய்கிறத ரொம்ப அவங்க தவிர்க்கணும். புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது. என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதையே அப்படியே சராசரியே ஈக்குவலாக அப்படியே கொண்டுட்டு போயிடணும். அது போக எக்ஸ்ட்ரா பணம் போட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது புதுமையாக தொழிலை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு லாஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல அற்புதமாக இருக்கும். நல்ல சூப்பராக லாபம் கிடைக்கும். அமோகமான வருமானமாக இருக்கக்கூடிய தருணம் தான் இந்த ஒரு தருணமாக மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பொருளாதாரம்
வியாபாரம் சம்மந்தப்பட்டதாலும் உத்தியோக சம்மந்தப்பட்ட இதெல்லாம் தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியாக இருந்துட்டாலுமே வரக்கூடிய வருமானத்தை வச்சு பொருளாதாரம் பெருக்கிக் கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரவு செலவும் சமமாக இருக்கும். சம்பாதிக்கிறதுக்கும் செலவு செய்கிறதுக்கும் சரிசமமாகத்தான் இருக்குமே தவிர நமக்கு அதில் மீதியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்போ பொருளாதார சூழ்நிலை நமக்கு ஒரு சீராகத்தான் இருக்குமே தவிர மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. அதே சமயம் அதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது அங்கே கட்டாயம் போடவே கூடாதுங்க. மீனராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக போடக்கூடாது. இந்த வருஷத்தில் போட்டீங்க அப்படின்னா அந்த பணம் மொத்தத்தையும் முதலீடையும் மொத்தமே நீங்கள் தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்குமே தவிர உங்கள் கைக்கு வரக்கூடிய அளவுக்கு அதில் கண்டிப்பாக இல்லை, வரவும் வராது. நீங்கள் தான் அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்போ இதனால் என்ன ஆகும், குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் எதை செஞ்சீங்க, என்னை கேட்டீங்களா, என்னை கேட்காம ஏன் பண்ணுனீங்க அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி தாய் தகப்பன் அப்பா புள்ள அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இதில் இருக்கும். அப்போ இதனால் என்ன ஆகும், அன்பு பண்பு பாசம் பற்றுதல் அமைதி நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கெட்டு போகும் இந்த இடத்துல. அப்போ அது வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும், குடும்பத்துக்குள்ளே நாம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அடுத்தவங்க பிரச்சனை கொண்டு போய் மூக்கு நுழைக்கக்கூடாது. அவங்களோட விஷயத்தில் நம்ம ஈடுபாடு படவே கூடாது. நம்ம வேலை உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம வருமானம் உண்டு, நம்ம கையில் இருக்கிற காசு பணம்னா நம்ம இதை தான் வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுதான் அறிவாளித்தனம். சரிங்களா? அது போக அடுத்தபடியாக வச்சு பார்க்கும்போது குடும்ப ரீதியில் இப்படி இருந்துட்டால் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு திருமண யோக அமைப்புகள் கிடைக்குமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயம் திருமண யோகம் அப்படிங்கிறது முயற்சி அப்படிங்கிறது கை கொடுக்கும். உங்களுக்கு திருமண முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது மாற்று பலனும் கிடையாது. ரொம்ப நல்லது, நன்மையை கொடுக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது கை கொடுத்துட்டாலுமே உங்களுக்கு அந்த திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கிய யோகம் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே கிடைக்குங்க. வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேர் அந்த அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துரும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் தயக்கம் பட வேண்டியதே கிடையாது, நீங்கள் தயங்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாதுங்க. சரிங்களா? அப்போ குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. அப்போ அதன் பிரகாரம் வந்து பார்க்கும்போது இந்த புது வருடத்தில் மீனராசி மீன லக்ன அன்பர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கால் வலி இருக்கும், கால் வலி ரொம்ப கொடுக்கும், கால் குடைச்சல்கள் கொடுக்கும், கால் நரம்புகள் பாதிக்கும், கால் விரல்களுக்கு அடிப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையுமே நடக்கும். நீங்கள் நடக்கக்கூடிய இடத்துல கால் பாதத்தை எடுத்து வைக்கும்போது அந்த கால் பாதம் அதாவது வந்து பார்க்கும்போது சறுக்கி விடும், கிரிப்பு கிடைக்காம கூட போகும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. இந்த வருஷத்தில் தூக்கம் குறைவாக இருக்கும், தூங்குகிற நேரம் கம்மியாக இருக்கும், தூங்குறதுக்கு நேரமே கிடைச்சாலும் நீங்கள் தூங்க முடியாது, உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுடைய கண்ணுக்கு தூக்கம் பிடிக்காது. அந்த மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இது வந்து பார்க்கும் உங்களோட ஆரோக்கியத்தை உங்களோட ஆரோக்கியமான உங்கள் உடலை வந்து பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனம் படுத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்க்கும்போது இந்த புது வருடத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 9 அதிர்ஷ்ட எண்கள். இது 1, 3, 9 அதிர்ஷ்ட எண்கள். அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெளிர் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கட்டாயமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த புது வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சிவனை வழிபடணும் இந்த புது வருடத்தில். அப்போ இந்த புது வருடத்தில் நீங்கள் இந்த சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், சிவபெருமானை எந்த நாளில் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் சிவனுக்கு வில்வ இலை மாலையை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் துக்கம் பிரச்சனை பீடை பாதிப்பு அத்தனையுமே உங்களை விட்டு விலகும்.
நன்மைகள் உங்களுக்கு நடக்கும், நல்லதே வந்து சேரும் உங்களுக்கு. சிவனை வழிபடும்போது உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான். அவரை சனிக்கிழமை நாள் வழிபட்டுக்கிட்டு வாங்க, வில்வ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அப்போது இந்த பலன்கள் அத்தனையுமே கோச்சார பலன்கள் தாங்க. இது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு கணித்து பார்த்து சொன்ன பலன் கிடையாது. உங்களோட ஜாதகத்துக்கு இந்த பலன் ஒத்து போகுமா போகாதா அப்படிங்கிறத இந்த புது வருடத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் பாருங்கள். கட்டாயமாக இதை பலன்கள் அத்தனையுமே பொருந்தி போகும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பலன்கள் அத்தனையுமே உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா 100% இது கட்டாயம் உண்மையாக இருக்கும், தெளிவாக இருக்குங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சினராஜ். நன்றி, வணக்கம்.